வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது வெறும் மலை சுற்று அல்ல. இது ஒரு உள்பயணம். இது ஒரு ஆன்மீக நடை. இது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவம். ஆம், நாம் பார்க்கப் போவது திருவண்ணாமலை அமாவாசை கிரிவலத்தின் மிக ஆழமான ரகசியங்கள். பலர் பௌர்ணமி கிரிவலம் பற்றி கேட்டிருப்பீர்கள். ஆனால் அமாவாசை கிரிவலம் பற்றி அவ்வளவாக யாரும் பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அது ஒரு அமைதியான சக்தி. அது ஒரு உள்மாற்றத்தின் பாதை. இந்த நீண்ட பயணத்தில் நாம் மெதுவாக அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை என்பது ஒரு சாதாரண மலை அல்ல. இது சிவபெருமானின் ஜோதி வடிவம். ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதிட்டார்கள். அப்போது சிவபெருமான் ஒரு முடிவில்லாத நெருப்புத் தூணாக தோன்றினார். அதன் தொடக்கமும் முடிவும் யாராலும் காண முடியவில்லை. அதுவே இன்று திருவண்ணாமலை. அதனால்தான் இந்த மலையை வலம் வருவது இறைவனை வலம் வருவதற்கு சமம். காலங்கள் மாறினாலும் இந்த மலையின் சக்தி மாறவில்லை. கிருதயுகத்தில் இது நெருப்பு மலையாக இருந்தது. திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்தது. துவாபர யுகத்தில் பொன்மலையாக இருந்தது. இப்போது கலியுகத்தில் கல்மலையாக இருக்கிறது. ஆனால் அதன் உள்ளே இருக்கும் சக்தி எப்போதும் அதே. கிரிவலம் என்பது ஒரு நடைப்பயணம் மட்டும் அல்ல. ஒவ்வொரு அடியும் ஒரு ஜபம், ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தியானம், ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒரு பாவ நிவர்த்தி. பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரண்டும் முக்கியமான நாட்கள். பௌர்ணமி ஒளியின் நாள், அமாவாசை இருளின் நாள். ஆனால் இருளே உண்மையான ஒளியை காட்டும். அமாவாசையில் வெளியில் ஒளி இல்லை. அதனால் நம் உள்ளே ஒளி எரிய தொடங்கும். பழைய நம்பிக்கைகள் சொல்லுவது, அமாவாசை இரவில் சித்தர்கள், முனிவர்கள், முன்னோர்கள் அனைவரும் கண்ணுக்கு தெரியாமல் இந்த பாதையில் பயணிக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் தியானத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் இறைவனோடு ஒன்றானவர்கள். அவர்கள் நடக்கும் பாதையில் நாம் நடப்பது ஒரு பெரிய பாக்கியம். அந்த இரவு அமைதியாக இருக்கும். காற்று மெதுவாக வீசும். ஒவ்வொரு அடியும் நமக்கு ஒரு உணர்வை தரும். மனம் மெதுவாக அமைதியாகும். நம் உள்ளே இருக்கும் குழப்பங்கள் மெதுவாக மறையும். அமாவாசை அன்று சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கும். இதனால் ஈர்ப்பு விசை அதிகரிக்கும். கடலில் அலைகள் அதிகமாகும். நம்ம உடலும் நீரால் நிரம்பியுள்ளது. அதனால் இந்த மாற்றம் நம்ம மனத்தையும் பாதிக்கும். இந்த நேரத்தில் நாம் நடக்கும் கிரிவலம் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நம் மனம் எளிதாக மாற்றமடையும். நம் எண்ணங்கள் தெளிவாகும். கிரிவல பாதையில் 8 முக்கியமான லிங்கங்கள் உள்ளன. இந்த 8 இடங்களும் நம் வாழ்க்கையின் 8 திசைகளை குறிக்கும். இந்திரலிங்கம் வளர்ச்சியை தரும். அக்னிலிங்கம் சக்தியை தரும். யமலிங்கம் பயத்தை அகற்றும். நிருதிலிங்கம் தடைகளை நீக்கும். வருணலிங்கம் மன அமைதியை தரும். வாயுலிங்கம் உடல் நலத்தை தரும். குபேரலிங்கம் செல்வத்தை தரும். ஈசானலிங்கம் ஞானத்தை தரும். இந்த 8 இடங்களிலும் நாம் நின்று மனதார பிரார்த்தனை செய்தால் நம் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் நடக்கும். கிரிவலம் செய்யும்போது சில விதிகளை பின்பற்ற வேண்டும். செருப்பு அணியக்கூடாது. மெதுவாக நடக்க வேண்டும். மனதில் இறை நினைவு மட்டும் இருக்க வேண்டும். அவசரம் வேண்டாம். கோபம் வேண்டாம். கிரிவலம் துவங்கும் இடம் முடியும் இடமும் ஒரே இடமாக இருக்க வேண்டும். பொதுவாக கிழக்கு ராஜகோபுரம் அருகே துவங்குவார்கள். கிரிவலம் முடிந்ததும் உடனே குளிக்கக்கூடாது. உடனே தூங்கக்கூடாது. முதலில் கோயிலுக்குள் சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும். இந்த கிரிவலத்தை செய்தவர்கள் பல அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். ஒருவர் சொன்னார், என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் கிரிவலம் வந்த பிறகு அவை மெதுவாக சரியானது. மற்றொருவர் சொன்னார், எனக்கு மன அமைதி இல்லை. எப்போதும் பதட்டம் இருந்தது. ஆனால் ஒரு முறை வந்த பிறகு என் மனம் அமைதியானது. இவையெல்லாம் வெறும் கதைகள் அல்ல, அனுபவங்கள். திருவண்ணாமலை ஒரு இடம் அல்ல, ஒரு சக்தி. அமாவாசை கிரிவலம் ஒரு பழக்கம் அல்ல, ஒரு மாற்றம். இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால்
நம்முடைய மனதை நம்மால் மாற்ற முடியும். அந்த மாற்றத்தை தருவது இந்த கிரிவலம். நீங்கள் ஒரு முறை இந்த அனுபவத்தை பெற வேண்டும். அடுத்த அமாவாசை எப்போது வருகிறது என்று பாருங்கள். ஒரு நாள் தேர்வு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்துடன் அல்லது தனியாக. செருப்பை கழற்றி மனதை அமைதியாக்கி நடக்க தொடங்குங்கள். ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஜபம் சொல்லுங்கள். அருணாச்சலா சிவா, அருணாச்சலா சிவா. இந்த ஒரு மந்திரம் உங்கள் மனதை மாற்றும். பாதை நீளமாக இருக்கும், ஆனால் அது உங்களை சோர்வடைய செய்யாது. அது உங்களை மாற்றும். நடந்து முடித்த பிறகு நீங்கள் முந்தைய மனிதர் இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய அமைதி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்க்கை. இதுவே அமாவாசை கிரிவலத்தின் மகிமை. அருணாச்சலா சிவா, அருணாச்சலா சிவா, அருணாச்சலா சிவா. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.